நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பதிவில் சமயபுரம் மாரியம்மனின் ஆலய வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் சமயபுரம் மாரியம்மனின் ஆலயம் குறித்த அறியப்படாத தகவல்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். திருமாலிடமும் சிவபெருமானிடமும் சீர்வரிசை பெறும் அம்மன் சமயபுரம் மாரியம்மன் மட்டுமே. கொள்ளிடம் நதியானது அண்ணன் அரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது. தைப்பூசத்தின் பொழுது அம்பிகையானவள் கொள்ளிடக்கரையின் தென்பகுதிக்கு நீராட வருவாள். அன்று ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்திலிருந்து பட்டு புடவைகள், மாலைகள், தலிகைகள் போன்றவை சீர்வரிசையாக மகமாயிக்கு அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாளில் திருவானைக்காவலில் அருள் புரியும் ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்காக சீர்வரிசைகளை அனுப்பி வைக்கிறார். ஆகம சிற்பசாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலானது அமைந்திருக்கிறது. சமயபுரத்தால் திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கு மேற்காக சுமார் 280 அடி நீளத்துடனும் தெற்கு வடக்காக 150 அடி அகலத்துடனும் அமைந்திருக்கிறது. 3 திருச்சுற்றுகள் கொண்ட இந்த கோவில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்று இருக்கிறது. 3ஆம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம், நவராத்திரி மண்டபம், வசந்த மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. 2ஆம் பிரகாரத்தில் விநாயகர், மாரியம்மனின் உற்சவமூர்த்தி மற்றும் கருப்பண்ண சுவாமி ஆகியோரது சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயத்தில் ஒரே சன்னதியில் 3 விநாயகர்கள் அருள் புரிகின்றனர். இதற்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு சமயம் அம்மன் இங்கே அதீத உக்கிரமாக இருந்ததாகவும், எனவே அம்மனின் உக்கிரத்தை தணிக்க காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி ஆலய வலப்புறத்தில் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி வடிவம் கொண்ட 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர். இந்த பிரதிஷ்டையின் பொழுது அம்மனின் மூல விக்கிரகத்தில் இருந்த கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த ஸ்வரூபிணியாக மாற்றி 1970ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்வித்தனர். கிருபானந்த வாரியார் தமக்கு கிடைத்த நன்கொடை மூலம் கோவிலுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நிகழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலய கருவறை விமானம் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. தங்கத்தின் எடை 71 கிலோ 127 கிராம், செம்பின் எடை 3 கிலோ 288 கிராம். இதன் மொத்த மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய். மூலவர் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. கருவறையில் உள்ள அம்பாளின் உக்கிரத்தை தணித்து குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்காக இத்தகைய முறை கையாளப்பட்டிருக்கிறது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி உள்ளது. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. சமயபுரம் அருகில் உள்ள செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. உலகை ஆள்பவளாக சமயபுரம் மாரியம்மன் திகழ்ந்தாலும் கண்ணபுரத்தின் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன். ஆகையால் இங்கு முதல் பூஜை செல்லாண்டி அம்மனுக்கு கொடுத்த பின்னரே சமயபுரத்தால் தனக்கான பூஜையை ஏற்றுக்கொள்கிறாள். உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அபிஷேக தீர்த்தமானது வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகின்றனர். ரூபாய் 20 லட்சம் செலவில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட தங்க ரதம் ஒன்று இத்திருக்கோவிலில் உள்ளது. தமிழகத்தில் பழனிக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான உண்டியல் காணிக்கை பெறும் கோவிலாக சமயபுரம் விளங்கி வருகிறது. இத்தலத்தில் தாலிவரம் வேண்டி தாலி தங்கம் மிக அதிக அளவில் உண்டியல் காணிக்கையாக கிடைப்பதும் குறிப்பிடத்தகுந்தது. சமயபுரம் மாரியம்மன் சிவஸ்வரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பெரும்பாலான மாரியம்மன் கோவில்களில் பண்டாரத்தார் தான் பூஜை செய்வர். ஆனால் இங்கோ சிவாச்சாரியர்கள் தான் அம்மனுக்கான அனைத்து பூஜைகளையும் செய்கின்றனர். ஆலயத்தின் முன்மண்டபத்தில் படுத்து உறங்குபவர்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும். இந்த அதிசயம்
இன்றும் இத்திருக்கோவிலில் நிகழ்கிறது. அர்த்தஜாமத்தில் அம்பிகை இங்கே நகர்வனம் வருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. கோவில் தலவிருட்சமாக வேப்பமரம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் தீர்த்தங்கள் மகா சிறப்பு வாய்ந்தவை. பெருவளை வாய்க்கால் எனப்படும் புனித சக்தி தீர்த்தமும் மாரி தீர்த்தம் எனப்படும் மகமாயி தீர்த்தமும் இத்தலத்தின் புனித தீர்த்தங்களாக விளங்குகின்றன. இக்கோவிலுக்கு வடக்கே செல்லாயி அம்மன் கோவிலும் போஜீஸ்வரன் கோவிலும், கிழக்கே உஜ்ஜயினி மாகாளி கோவிலும் முத்தீஸ்வரன் கோவிலும் அமைந்துள்ளன. ஆதிமாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிய பின்னரே சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பது சுற்றுப்புற கிராம மக்களது வழக்கமாக உள்ளது. தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை இத்திருத்தலத்தின் முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறுகிறது. வேறெந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பு சமயபுரத்து மகமாயிக்கு உண்டு. அம்பாளை வேண்டி பக்தர்கள் விரதம் இருப்பதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இங்கோ பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். அதுவும் பச்சை பட்டினி விரதம். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாத காலம் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் இங்கிருக்கும் மாரியம்மன். தன் குழந்தைகளான உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் நன்மைக்காக ஈசனை வேண்டி அம்பிகை விரதம் இருப்பதாக ஐதீகம். ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்பாள் விரதம் இருக்கிறாள். இந்த 28 நாட்களும் அம்பாளுக்கு நைவேத்தியம் நிவேதனம் செய்யப்படுவதில்லை. மாறாக இளநீர், பானகம், நீர்மோர், கரும்பு சாறு, மாவிளக்கு, வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்டவையே அன்னையின் ஆகாரமாக இருக்கிறது. இதற்கு பச்சை பட்டினி விரதம் என பெயர். மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று பூச்சொரிதல் விழா இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கில் மக்கள் பூத்தட்டுக்களையும் பூக்கூடைகளையும் ஏந்தி கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்பிகையை எழுந்தருளச் செய்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சமயபுரம் வந்து சேர்கின்றனர். மழை மாறி பொழியும் மாரியம்மனுக்கு பூமாறி பொழிந்து மாரியம்மனின் கழுத்து வரை பூக்களால் நிரப்பி பூச்சொரிதல் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றனர். 8 கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் வந்து மகிஷாசுரனை வதைத்த அம்பிகையின் கோபம் தணியவே இப்பூச்சொரிதல் விழா என்கிறது கோவில் வரலாறு. வெயில் காலத்தில் மக்களுக்கு ஏற்படும் அம்மை நோயின் வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காகவே பக்தர்கள் பூமாறி பொழிந்து அன்னையின் உள்ளத்தை குளிர செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் சித்திரை தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேர் திருவிழாவின் பொழுது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேர்வடம் பிடித்து இழுத்து செல்வர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தி கொண்டும் பால்குடம் எடுத்துக்கொண்டும் அக்னி சட்டி ஏந்தியும் வந்து அம்மனை வழிபடுவர். பல பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துகின்றனர். மேலும் பலர் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவையை காணிக்கைகளாக செலுத்துகின்றனர். ஆனாலும் இங்கு உயிர் பலி அறவே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிருக்கும் அம்மனுக்கு விருப்பமானவையாக மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் திகழ்கின்றன. வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகார திருவிழா நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டருளி இரவு ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிப்பார். ஆவணி மாதத்தின் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் யானை, தங்க சிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா வருதல் நடைபெறுகிறது. புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் மகாலய அமாவாசை, கார்த்திகை மாதத்தில் தீபத் திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா ஆகியவை நடைபெறுகின்றன. தைப்பூசத்தின் பொழுது அம்பாள் வடக்காவிரியில் எழுந்தருளி தீர்த்தவாரி காணும் பொழுது தனது அண்ணனான
அரங்கநாதரிடமிருந்து சீர்பெறும் நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சியாகும். தை, மாசி, பங்குனி, சித்திரை உள்ளிட்ட மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபடுவர். மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும். அமாவாசை நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றால் எண்ணிய காரியங்கள் யாவும் ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. இவர்களின் வசதிக்காக கோவில் வளாக பகுதியில் அமாவாசை மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அம்மை இறங்கியவர்கள் இக்கோவிலில் நோய் நீங்கும் வரை தங்கியிருந்து வழிபாடு செய்கின்றனர். அவர்கள் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வதுதான் இந்த வேண்டுதல். சமயபுரத்து மாரியம்மனை வழிபட தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலத்தவரும் பல வெளிநாட்டவர்களும் வருகின்றனர். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா, ஆடி வெள்ளி, பூச்சொலிதல் விழா போன்ற விழா காலங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும். குறிப்பாக ஆடி கடை வெள்ளி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய பதிவின் வாயிலாக சமயபுரம் மாரியம்மனின் ஆலயம் குறித்த அறியப்படாத பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். சமயபுரத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.